கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சனிக்கிழமை நேரில் பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வீடுகளை இழந்து முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். முன்னதாக வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மாலா, முண்டக்கை, புஞ்சரி மட்டம் ஆகிய கிராமங்களில் அவர் வான்வெளி ஆய்வு மேற்கொண்டார். நிலச்சரிவை அடுத்து கல், மண் ஆகியவற்றோடு பெருக்கெடுத்து ஓடிய இருவழிஞ்சி ஆற்றையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பட்ட பாதிப்பின் தன்மை குறித்து பிரதமர் மோடிக்கு விளக்கப்பட்டது. மேலும் பாதிப்புகள் குறித்த புகைப்படங்களையும் டேப் மூலம் பிரதமர் பார்த்தார். இதனையடுத்து தரைமார்க்கமாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். வாகனத்தை விட்டு பல பகுதிகளுக்கும் நடந்து சென்ற பிரதமர் மோடி அங்கு நிலச்சரிவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நெருக்கமாக ஆய்வு செய்தார். அப்போது அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கினர். பிரதமருடன் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். அதன் பின்னர் பிரதமர் மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய பிரதமர் மோடி வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்ட போதும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த போதும் என் இதயம் கனத்துவிட்டது. மறுவாழ்வு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது. கேரளா தனித்து விடப்படவில்லை. ஒட்டுமொத்த தேசமும் கேரள மக்களோடு இருக்கிறது. சாத்தியமான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று உறுதியளித்துள்ளார். இயற்கை பேரிடரை தேசிய பேரழிவாக அறிவிக்க விதிகளில் இடமில்லை என காங்கிரஸ் தலைமையிலான அரசு 2013 அளித்த பதிலை வயநாடு நிலச்சரிவு தொடர்பான கோரிக்கைக்கு மத்திய அரசு சுட்டிக்காட்டியிருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 10 நாட்களுக்கும் மேலாக வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகளும் மக்களை தேடும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் வயநாட்டில் உள்ள சூச்சிப்பாரா அருவிக்கு அருகில் வனத்துறையினர் நடத்திய சோதனையில் 4 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. உடல்களை மீட்ட ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் அவற்றை பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். வயநாட்டின் சூரல்மாலா மற்றும் முண்டக்கையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 131 பேர் இன்னும் காணவில்லை என கூறப்படுகிறது. வயநாட்டில் உயிரையும் பொருட்படுத்தாது துணிச்சலாக செயல்பட்டு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த தமிழக நர்ஸ் சபீனாவின் சேவையை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பாராட்டினார். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்ந்ததை அடுத்து அந்நாட்டில் கடந்த சில நாட்களில் சிறுபான்மையினருக்கு எதிராக 205 தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆயிரக்கணக்கான இந்து குடும்பங்கள் நிர்கதியாகிவிட்டன. பல கோயில்கள் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. பல பெண்கள் தாக்குதலை எதிர்கொண்டுள்ளனர். பல இடங்களில் கொலைகள் நடந்துள்ளன என்றும் அந்நாட்டின் சிறுபான்மை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அளிக்கப்பட்ட புகார் மீது உரிய விசாரணை நடத்த பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை நடந்த ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கல பதக்கத்துக்கான ஆட்டத்தில் இந்தியாவின் அமன் சராவத் 13-5 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் இந்தியா வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. காசாவில் அகதிகள் புகலிடத்தில் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் பலியானதாக பாலஸ்தீன செய்தி ஊடக குறிப்பு தெரிவிக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் கோயிலில் கடந்த 2005ஆம் ஆண்டு 13 ஐம்பொன் சிலைகள் திருடு போயின. இதில் 6 சிலைகள் விருதுநகர் மாவட்டம் ஆலப்பட்டியில் கடந்த 2008ஆம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டன. இந்த சிலைகளை மீட்ட போலீசார் அவற்றை சர்வதேச கும்பலுடன் சேர்ந்து வெளிநாடுகளில் கோடிக்கணக்கில் விற்க உதவியதாக புகார் எழுந்தது. இந்த வழக்கு தொடர்பாக அப்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் விசாரணை மேற்கொண்டார். இந்த வழக்கில் துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த காதர் பாஷா, சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக இருந்த சுப்புராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து திருநெல்வேலி பழவூர் சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய தீன் தயாளனை தப்பிக்க வைக்கவே அவருடன் சேர்ந்து தன்னை பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக பொன் மாணிக்கவேல் பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அவர் மீது சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காதர் பாஷா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் டெல்லி சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இதையடுத்து காதர் பாஷா, சுப்புராஜ் ஆகியோர் மீது சிலை கடத்தலுக்கு உதவியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையை பயன்படுத்தி கடந்த 2022ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை பாலவாக்கத்தில் வசித்து வரும் பொன் மாணிக்கவேல் வீட்டுக்கு சனிக்கிழமை வந்த 5க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து அங்கு சோதனை நடத்தினர். வழக்கு தொடர்பாக பொன் மாணிக்கவேலிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர்.